ஜெயடிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். ராமதாஸ் அவர்கள் வாரம் வாரம் புது புது புயலை கிளப்பிவிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் பிரஸ் மீட்ல நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியில் முடிந்து விட்டது, டிராவில் முடிந்து விட்டது, நீயா நானா ஒரு கை பார்த்து விடுவோம் என்கிறார். குருமூர்த்தி, சைதை துரைசாமி போன்றவர்கள் வந்ததையும் ஊடகமாக விமர்சனம் செய்தது போல் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஆமா, அவ்வளோ சீக்கிரமாக ராமதாஸை அவர் மகனால் வீழ்த்த முடியாதுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 16 பேர் வந்து அங்கே பஞ்சாயத்துக்குன்னு போட்டு உடைச்சிட்டார். சைத துரைசாமி, குருமூர்த்திலாம் பஞ்சாயத்துக்கு தான் வந்தாங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டார். குருமூர்த்தி வேறு ஏதோ பசப்புனார், என் நண்பர் இதெல்லாம் பேசலனாரு. வாயை திறந்தா குருமூர்த்தி பொய் தான் சொல்லுவாருன்றது ராமதாஸ் மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிட்டார். நீயா நானா ஒரு கை பார்த்துடலான்ட்டார். கோதாவில் இறங்கிட்டார். அவர் வந்து மகனோடைய கோதாவில் இறங்கிட்டார். தேர்தலில் கூட்டணி கட்சிகள் யாரோட பேசுவாங்கன்னு போது கூட்டணி கட்சிகளுக்கு யாருடன் பேசுவது என்று தெரியும்ன்றது தான் அவரோட கிளாசிக் பதில். அச்சாம்பாரியா 6ன்னு வாங்கல, அதான். ஸோ ஓட் இஸ் கோல்டு. ராமதாஸை மீறி ஒன்றும் அன்புமணியால் பண்ண முடியாது. அவருக்கு 87 வயது ஆகிறது. அவருடைய வயது, அவருடைய அனுபவம் வந்து மிளிருகிறதுன்னு தான் நான் பார்ப்பேன். அன்புமணி அவசரப்பட்டு விட்டார். அப்பாவை பற்றி எடை போட்டதில் அவசரப்பட்டுட்டார். அதுதான் சொல்கிறாரு, ஒரு 2 வருஷம் நான் தலைவராக இருக்கக்கூடாதா, தேர்தல் வரைக்கும் நான் தலைவராக இருந்துட்டு அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்றாரு. தெளிவாக இருக்குது என்ன சுச்சுவேஷன்றது. ஸோ இது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வரும் தான் நான் நம்புகிறேன். காம்ப்ரமைஸ் ஆகிடும் தான் எனக்கு நம்பிக்கை. எப்படி ஆகும்? யாராவது ஒருத்தராவது இறங்கி வரணும். வருவார்கள், 2 பேரும் இறங்கி வருவார்கள். அமித்ஷாவின் அருட்கண் பார்வை திரும்பும், இவர்கள் ஒழுங்காவார்கள். இல்லை, அவர் அது இப்படியும் பேசல. ராமதாஸ் அவர்கள் பாஜகவின் அந்த வேலைகளுக்கு கட்டுப்படுகிறவராக இருப்பார். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி டேக் ஆஃபே ஆகலை, அப்படியே படுத்தே கிடக்குது 2 மாசமா. விஜய்க்கு வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்றாங்க, ஒரு வாதம் மாதிரி இல்லை. இந்த கூட்டணியில் பாமகவும் இல்லைன்னா இந்த கூட்டணி எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாலே படுத்துரும், கம்ப்ளீட்டாக படுத்துரும். எப்படியாவது ராமதாஸை சமாதானப்படுத்தி அன்புமணிக்கும் அப்பாவுக்கும் இருக்க பிரச்சனையை சரி பண்ணி பாமகவை அதிமுக கூட்டணிக்குள்ளே இழுத்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை, அமித்ஷாவினுடைய சமரச பேச்சுவார்த்தை எப்படி ராமதாஸ் அனுமதிப்பார்? கேட்கக்கூடிய ஆளா ராமதாஸ்? கேட்கலன்னா இடி வரும். ராமதாஸ்க்கு என்ன சார் இடி வரும்? ராமதாஸ் வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டு வந்து ராமதாஸ் அவர்கள் எந்த வித பொறுப்புலையும் இருந்ததில்லை. ராமதாஸுக்கு நெருக்கமானவர்கள் அன்புமணி தான் இருந்தாரு. அவர் தான் பதவியில் இருந்தார். அன்புமணியை தவிர வேறு சில அதிகார மையங்கள் அங்கே இருக்கின்றன. பிரச்சனையே அதுதான். அதனால தான் நான் சொன்னேன், அமித்ஷாவின் அருட்கண் பார்வை திரும்பவும். முதல்ல குருமூர்த்தி அனுப்புறாங்க, சரியா வரல அப்பாவும் மகனும்னா அடுத்து அப்படி திரும்பி பார்ப்பாரு அமித்ஷா, எல்லாம் சரியாயிடும். அதனால ஒன்றும் கவலைப்படாது. குருமூர்த்தி அவர்களுடைய வருகையே பொதுவெளியில் விமர்சனம் செய்யற மாதிரி கூட பேசுறாரு. அதெல்லாம் இருக்கலாம். இந்த கூட்டணி அந்த அதிமுக பாஜகவுக்கு பாமக மிக மிக தேவை. அது இல்லைன்னா அவங்க எலெக்ஷனுக்கு ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதனால் இவர்களை எப்படியும் அவர்கள் உள்ள அதிமுகவை வழிக்கு கொண்டு வந்தது போல் பாமகவையும் பாஜக வழிக்கு கொண்டு வந்துவிடும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கொஞ்சம் கேப் கொடுக்குறாங்க, பேசுங்க. இன்னும் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் பேசுங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள் பிரச்சனை சீர் செய்யப்படும், பாமகவுக்குள்ளே இருக்க பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும், பாமக அதிமுக கூட்டணியில் வந்து சேரும். அன்புமணி இறங்கி வர வேண்டுமா? யார் இறங்கி வராங்க, யார் ஏறி வராங்கன்றதுக்குள்ளே நான் போல. நான் சொல்கிறது பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும். இன்றைக்கி அந்த கட்சிக்குள்ளே, அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு 10% தெரிஞ்சுதுன்னா நான் சொல்கிறது. அவர் தான் ராமதாஸே சில விஷயங்களை சொல்லிட்டாரு. என்ன நடக்குது குடும்பத்துக்குள்ள, குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்தலில் நின்றது கூட தனக்கு விருப்பம் இல்லாமல் நடந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அன்புமணி அவர்களுடைய வருகையும் மற்றவர்களுடைய நிர்பந்தத்தால் தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேற என்ன அதிகார மோதல் குடும்பத்துக்குள்ள இருந்து வருது. அதை தாண்டி இருக்குது. நீங்கள் பார்க்குற அன்புமணி சௌமியா எல்லாம் தாண்டி இருக்குது, அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. கட்சியை பாதிக்கக்கூடிய அளவுக்கான குடும்ப பிரச்சனை இருக்குதா? எஸ், கட்சியை நாசம் பண்ணுற அளவுக்கு, நிர்மூலமாக்குற அளவுக்கு உள்ள குடும்ப பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. ரொம்ப ஆழமாக புரையோடி போன விஷயங்கள் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது சரி செய்யப்படும். இல்லை, பதவி குறித்த அந்த ஆசை ஒன்றுதான் கட்சிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரும், குடும்பத்திலேருந்து வந்ததுன்னா. இதை தாண்டி வேற என்ன இருக்கு? நிறைய இருக்குது. உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்குங்க, இல்லை நீங்கள் அமைதியாக இருங்கள். அதிகார மையங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல், தேர்தல் நடந்ததுன்னா யாரோட கூட்டணி போகிறாங்களோ அங்கேருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள், இதெல்லாம் தான் இன்றைக்கி சிக்கல். ஏன் ராமதாஸ் தான் 1 வருஷம் மட்டும் தலைவராக இருக்கணும், 2 வருஷம் மட்டும் தலைவராக இருக்கணும்? தேர்தல் வரைக்கும் நான் தலைவராக இருக்கேன், அப்புறம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்றாரு. என்னது இது? எதுக்கு தேர்தல் நேரத்தில் தான் தலைவராக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார்? அங்கே தான் ஆன்சர், அங்கே தான் இருக்குது. அதில் என்ன தப்பு இருக்குது? தப்பு ரைட்டு நான் சொல்ல, ஆன்சர் அங்கே தான். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை,
தோற்று விட்டோம் கடந்த தேர்தல்ல. இல்லைங்க. இப்ப நான் வரேன். நான் வந்து நின்னு நான் அது இது பண்ணி வெளியில இப்ப தெரியிற விஷயங்க. தேர்தல் நேரத்துல தான் தலைவர் என்பது வெறும் தலைமை பண்பு, வெங்காய பண்புலாம் கிடையாது. இவரு தான வந்து மாற்றம், முன்னேற்றம் அன்புமணிக்கு வந்து மணிமகுடம் சூட்டுனவரு. இவரு தான மகனுக்கு வந்து மத்திய மந்திரியா பதவி வகிச்சவரு. இவரு தான தோத்த பிறகு 2 டெர்ம் எம்பி ஆக்குறதுக்கு அலோவ் பண்ணவரு. இப்ப என்ன திடீர்னு மகன் மேல அவருக்கு வந்து மகனோட தலைமை பண்புல இப்ப என்ன அவருக்கு சந்தேகம்? அதெல்லாம் நிர்பந்தத்தால குடுத்ததுன்றாரு சார். வாட் எவர் இட் இஸ். மற்றவர்கள் அப்புறம் நிர்பந்தத்தால குடுத்தீங்கன்னா, இப்ப பேசுறது குடுத்து கூட பார்த்தேன் தோல்வி தான் மிஞ்சுது. இப்ப அதுக்கப்புறம் நானே இறங்குறேன். அதாவது இப்ப பேசுறதும் நிர்பந்தத்தால இருக்கலாம்ல. இப்ப பேசுறது நிர்பந்தத்தால தான் இருக்குது. ம். என்ன கொள்கை பிரச்சனையா வெங்காயமாகும். பிஜேபியோட போறதுல அப்பா, புள்ள 2 பேருக்கும் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ம். அப்புறம் என்ன பிரச்சனை? ம். ராமதாஸ் வந்து ஆன்டி பிஜேபின்றது ஸ்டாண்டெல்லாம் கிடையாது. அவரு வெளிப்படையாவே நான் என்டிஏல தான் இருக்கீங்களான்னு கேட்டா சிக்கலான கேள்வின்றாரு. கூட்டணி இன்னைக்கு டிஎம்கேவுக்கெல்லாம் போ முடியாது அவரால. அவருக்கு ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே தான். மோடி நல்ல மனிதர்ன்றாரு. அவரு எங்க போவாரு அவரு? ஏடிஎம்கே, பிஜேபிய விட்டா அவருக்கு வேற வழி கிடையாது. வேற கதி கிடையாது. ம். மகன் ஓப்பனாவே பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காரு. இதுக்கு மேல என்ன அப்பாக்கும் புள்ளைக்கும் என்ன பிரச்சனை? கொள்கை பிரச்சனையா? கிடையாது. அப்ப இது குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஆதாயத்துக்கான சண்டை தான் இது. அவ்வளவுதான். நிதி ஆதாயமா? புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளட்டும். ம். இது கொள்கையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. பிஜேபியோட போணுமா வேணாமான்ற கொள்கையில கட்சி உடைஞ்சதுன்னா ஃபைன். இல்ல சார். 2 தனித்தனி நபர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைனா புரிஞ்சுக்க முடியும். ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் அல்லது வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாதவர்கள் ஒன்றிணையும் போது, கட்சிக்குள்ள கட்சிக்காக ஒன்றிணையும் போது, தந்தை மகன் அதுதான். அதுதான் சிக்கலே இப்ப. தந்தைக்கும் மகனுக்குமான இல்ல சண்டை ஒரு வந்து சொத்து பிரச்சனைன்னு வச்சுங்களேன். ம். தந்தையினுடைய சொத்து வாரிசுன்ற அடிப்படையில் மகனுக்கு தான் வரப்போகுது. இதுல தந்தையே மனமும் வந்து தான் இல்ல கொடுப்பார். மகனுக்கு கிடையாது. அவருக்கு நெறைய வாரிசுகள் இருக்கு. அங்க தான் சிக்கல் வருது. வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட பாயிண்ட்ட புடிச்சுட்டீங்க. ம். ஒரு வாரிசு கிடையாது. அவருக்கு 1க்கும் மேற்பட்ட வாரிசுகள் இருக்கின்றன. அதான் சிக்கலு. பிடித்தமான வாரிசு அன்புமணி தானே. வேற மகன் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? இல்ல நீங்களாவே யூகத்தின் அடிப்படையில நீங்களாவே சார் முடிவு அவருக்கு ஒரு பண்ணிட்டு மகன் கேள்வி தான் சார் இருக்காரு. மகள் இருக்காங்க. அவருக்கு மகள்கள் இருக்காங்க. அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவரோட அக்காக்கள் இருக்காங்க. அவர் கூட பிறந்த சகோதரிகள் இருக்காங்க. ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அது. கலைஞர் குடும்பம் மாதிரி ஒரு பெரிய ஆலமரமான குடும்பம் அது. ம். ஒரே வாரிசுலாம் ஒண்ணும் அன்புமணி கிடையாது. ம். சொத்துக்கு வாரிசு ஒண்ணும் அன்புமணி கிடையாது. ம். கட்சி மட்டும் சொத்து கிடையாது. கட்சியை தாண்டி நெறைய சொத்து இருக்குது. ம். இதுதான் சிக்கல். தெளிவா சொல்லணும். ராமதாஸ் அவர்களுக்கு எதுக்கு இந்த வயசுல இந்த வேலை அப்படின்ற அப்படிலாம் தப்பான வார்த்தை. ஒரு மனிதன் எந்த நேரத்திலும் அவனுக்கு உயிர் துடிப்புடன் இருக்கும் முறையில் அவன் போராடலாம். அவர் உருவாக்குன கட்சி. 46 வருஷமா இன்னைக்கு சொன்னாரு. செங்கல் செங்கலா அவர் கட்டினது. அவர் இல்லைன்னா அந்த கட்சி கிடையாது. அன்புமணி கிடையாது. யாருமே கிடையாது. வயசாச்சுன்னா தூக்கி போட்டுருவீங்களா? இல்ல சார். அது வந்து ஒரு கட்டத்துல வளர்த்து குடுத்துட்டாரு. அடுத்த தலைமுறை அது வந்துருச்சு. அவர் முடிவு செய்யணும். நீங்களும் நானும் கிடையாது. ம். இன்னும் அன்புமணி அவர் வாழ்ச்சி உருவாக்குன கட்சியா அது? அவர் திறமையால மேல வந்தாரா? 35 வயசுல அவர் திறமையால ராஜ்யசபா எம்பி ஆனாரா? இல்ல அவர் திறமையால மத்திய மந்திரி ஆனாரா? இல்ல அவர் திறமையால அதுக்கு பிறகு 2 டெர்ம் எம்பி ஆனாரா? ஒரு நாள் கூட பார்லிமென்ட்க்கு போறது கிடையாது. அந்த கட்சியில எவ்வளவோ அறிவாளிகள், விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. மகனுக்கு மட்டும் ஏன் குடுக்குறாரு? வாரிசு அரசியல் தான். ராமதாஸ் இல்லன்னா அன்புமணி ஏதுங்க? இன்னைக்கு சொன்னார்ல, உன் பேருக்கு பின்னால என் பேரை ஏன் போட்டிருக்கன்னு கேட்டார்ல. நியாயமான கேள்வி. ராமதாஸ் இல்லன்னா அன்புமணி இல்ல. ராமதாஸ் இல்லன்னா பாமக இல்ல. இன்னைக்கும் வன்னியர் சங்கத்துல ராமதாஸுக்கு இருக்க மரியாதை, அவருக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோலு அன்புமணி கிடையாது. கட்சி வேணா அன்புமணி பின்னால இருக்கலாம். கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள். ஆனா வன்னியர் சங்கத்துல நிர்வாகிகள், வன்னியர் சங்க உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் 80% மேல ராமதாஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ராமதாஸ் ஆதரவாளர்களா தான் இருக்காங்க. ம். இல்ல இது எப்படியும் யோசிக்கலாம். ராமதாஸ் அவர்களுடைய வயது, அவருடைய சிந்திக்கும் ஆற்றல், அவருடைய துடிப்பு, இந்த சூழ்நிலையில அவரால கட்சிய பழைய மாரி, அவர் ஒரு காலத்துல வெற்றியோட நடத்தினார். அந்த மாரி இப்பயும் நடத்த முடியுமா? அன்புமணியாலே முடியலையே. முடியும். மகனால முடியலன்னா அப்பாவால முடியாதுன்னு யார் சொன்னா? 94 வயசு வரைக்கும் கலைஞர் விழிப்புடன் தான் இருந்தாரு. 94 வயசுல வந்து கருணாநிதி கடைசி ஒரு 6 மாசம் தான் சோர்வானாரே ஒழிய, அது வரைக்கும் அவர் ஸ்டாலின நம்புனாரு சார். குடுத்தாரு சார். ஸ்டாலின் பாதி உழைச்சாரு சார். அதுதான் பிரச்சனை. அப்பா குடுக்கலன்னா மகன் காத்திருக்கணும். உங்களுக்கு தான் வரப்போகுது. எதுக்கு இவ்வளவு அவசரம்? அன்புமணியால ஆத்திரத்தாலையும், அவசரத்தாலையும் தான் இன்னைக்கு பிரச்சனை நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. இன்னும் அதிகபட்சம் 2 வருஷம் உங்க அப்பா குடுத்துட்டு போறாரு. ம். அதுக்குள்ள என்ன அவசரம்? உங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா நீங்க கடைசி வரைக்கும் கலைஞர் தலைவரா தான் இருந்தாரு. செயல் தலைவரா தான் ஸ்டாலின் இருந்தாரு. படுத்த படுக்கையில இருந்தத விட கலைஞர் தான் தலைவர். அவர் காலத்துக்கு பிறகு தானா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாலினுக்கு அது வந்து சேர்ந்தது. பொறுத்திருக்க வேண்டியது தானே. எங்க போயிட போகுது? உங்களுக்கு வயசு இருக்கு. 55 வயசு தான் ஆகுது. இதுல நல்லது, கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. சரி, தப்புன்னு எதுவுமே கிடையாது. கட்சி யாரை ஏத்துக்குது? சங்கம் யாரை ஏத்துக்குது? அது ரொம்ப முக்கியம். பாமக வேணா அன்புமணி ஏத்துக்கலாம். வன்னியர் சங்கம் ராமதாஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. வன்னியர் சங்கம் தான் முக்கியம்.
பாமக கிடையாது. அந்த சமூகத்து மக்கள் மத்தியில் என்னமோ ராமதாஸுக்கு இருக்க மரியாதை அன்புமணிக்கோ வேற XYZோடுக்கோ இல்ல கிடையாது. ராமதாஸ் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களின் ஓட்டை மட்டும் தான் நம்பி இருக்கா? 100%. இல்ல நீங்க ராமதாஸ் சொல்றாரு நாங்க எல்லா சமூக அவரு மக்களுக்காக சொல்றது அவர் அப்படிதாங்க ஒவ்வொரு தடவையும் பேசுவாரு. அது அடிப்படையில ஜாதி கட்சி. பாமக வேற எவன் ஓட்டு போடுவான்? இல்லன்றாரு. அவரு சொல்றாருங்க. ஒரு தலித்தை மத்திய அமைச்சர் அதெல்லாம் பண்ணாருங்க. இன்னைக்கு எங்க தலித்த மந்திரி ஆக்கின அதே ராமதாஸ் தான் தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்குனாரு 2013ல. ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு லவ் பண்றாங்கன்னு சொன்னாரு. பச்சையா வெளிப்படையா சாதி அரசியல கையில் எடுத்தாரு. அதுவும் காடுவெட்டி குரு அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு காரியத்தை பண்ணவர் அவரு. தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ரமணா ராஜ்பார்க் ஹோட்டல்ல எக்மோர்ல 2013ல இளவரசன் திவ்யா இஷ்யூக்கு பிறகு ஆரம்பிச்சவரு. சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு காரியத்தை பண்ணவரு. இன்னைக்கு பேசுறாரு அவரு. அது அடிப்படையில வன்னியர் கட்சி தான். அதுல என்ன சந்தேகம்? இது கூடவா உங்களுக்கு சந்தேகம்? அது அடிப்படையில ஜாதி கட்சி தான். ஆனா அது ஒடுக்கப்பட்ட ஜாதி அது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். தலித்துகளுக்கு இணையா கிட்டத்தட்ட இணையா பல இடங்கள்ல வன்னியர்களும் ஒடுக்கப்பட்ட நிலையில தான் இருக்காங்கன்றது உண்மை. அவங்களோட வளர்ச்சிக்காக 40 ஆண்டுகளுக்கு மேல அவர் போராடி இருக்கிறார். இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். நூற்றுக்கணக்கான வன்னிய இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்னைக்கு உயர் பதவிகளில் இருக்காங்க. சமூகத்துல வன்னியர் சமூகத்துல அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை வேற எந்த தலைவருக்கும் கிடையாது, அன்புமணிக்கும் கிடையாது. ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணி ஜீரோன்ற அளவுக்கு சொல்றீங்க. கிட்டத்தட்ட உங்க தலைப்புக்காக நீங்க கொண்டு வரீங்க இதை. தம்புநெயிலுக்காக விஷமத்தனமான கேள்வி இது. இல்ல நீங்க சொல்றது தானே வன்னியர் சங்கம் விஷயமா பேசணும். தம்புநெயிலுக்காகவும் வியூவர்ஷிப்புக்காகவும் பேசுனீங்கன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூ. அது ரொம்ப கொச்சையான ஒரு வேலை. இல்ல சார், வன்னியர் சங்கம் அப்படின்றது பாருங்க, ராமதாஸ் இல்லைன்னா கட்சியே இல்லைன்னு சொல்லும்போது அப்ப ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணி ஜீரோவானா? அது குதர்க்கமான கேள்வி. ரேட்டிங்காக எதை வேணா பேசலாம். எந்த சீரியஸ் இஷ்யூ நான் என்ன கேட்டேன்னா நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருக்காங்கல்ல, அந்த கேள்வியை ஜம்ப் பண்ணாதீங்க. முதல் கேள்விக்கு வாங்க. எதுக்கு தப்பிச்சு விடுறீங்க? ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணி ஜீரோவான்னு நீங்க கேள்வியை கேட்டீங்க. இது என்ன கேள்வி? இது குதர்க்கமான கேள்வி தானே. இது அற்பத்தனமான கேள்வி. இது பிரச்சனையை ரொம்ப குறுகிய பார்வையில பார்ப்பது, தனிநபர்களை மோத விடுறது, ரேட்டிங்காக பண்ற வேலை இல்ல. ராமதாஸே தனிநபர்கள் முதல்ல வந்துட்டாரு. நீயா நானா பாத்துருவோன்றாரு. உங்க கேள்வி எதன் அடிப்படையில் அதை சொல்லுங்க. அன்புமணி ராமதாஸ் இல்லைன்னா ஜீரோ இல்ல நான் என்ன கேட்டேன்னா, அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவர். அப்படி இல்லைன்னு ராமதாஸ் சொல்றாரு. அதான் சிக்கலே. இப்ப இன்றைக்கு உங்க கேள்வியிலிருந்து நீங்க தப்பிச்சு போவாதீங்க. அந்த கேள்வி எதுக்கு கேட்டீங்க நீங்க? நான் கேட்டேன், தலைவராகவே இருந்தாலும் ராமதாசனுடைய பிடி இல்லை என்றால் நீங்க கேட்கலையா? அன்புமணி அதான் கேட்டேன். இல்ல, உங்க வார்த்தையை மறுபடியும் நான் சொல்றேன். ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணி ஜீரோவா நீங்க கேட்டீங்க. கட்சியில கேட்டேன். கட்சியிலயோ வீட்லயோ நாட்டிலயோ இல்ல. அது என்ன கேள்வி? அது என்ன கேள்வி? அதை போட்டு அப்படியே விளம்பரப்படுத்தி வியூவர்ஷிப் ஆகணும், 10 லட்சம் பேர் பார்க்கணும். இதானே விஷயங்கள்? அப்படி பார்க்காதீங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆனது. ஒரு கட்சி பலவீனமாக ஆகிட்டு இருக்குது. அந்த கட்சி பலவீனமாவது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. அவங்க வன்னியர் கம்யூனிட்டியில் ஏற்கனவே RSS இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. ராமதாஸ் இருக்க வரைக்கும் அது தடுக்கப்படுது ஓரளவு. ராமதாஸ் காலத்துக்கு பிறகு அது என்ன ஆகும்னு தெரியாது. அந்த அளவில் ராமதாஸ் இருக்க வரைக்கும் தான் அந்த கட்சிக்கு, அந்த சங்கத்துக்கு மரியாதை. அன்புமணி கிட்டலாம் கட்சி போச்சுன்னா மொத்தமாக பிஜேபியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதுல யார் ஜீரோ, யார் 10, யார் 90, யார் 100ன்றது அது கிடையாது கேள்வி. அந்த கட்சி என்னவா போயிட்டு இருக்குது இன்னைக்கு. அவரு ஒரு ஷாக் அப்சர்வரா இருக்காரு. இன்னைக்கு பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ், RSS இன்ஃப்ளூயன்ஸ் வன்னியர் இளைஞர்கள், இளம் பெண்கள் மத்தியில வராம தடுத்துக்கிட்டு இருக்காரு அவர். அதை அவரே 2 வருஷத்துக்கு மேல ஒரு கூட்டத்திலேயே சொல்றாரு. நம்ம ஜாதிகாரெல்லாம் RSS பிஜேபி பக்கம் போயிட்டே இருக்கான், அதை நம்ம தடுக்கணும். உண்மை அது. ஸோ ராமதாஸுடைய பங்களிப்பு என்பது தமிழக அரசில் இன்றைய காலகட்டத்தில் தேவைன்னு தான் நான் பார்க்குறேன். அவர் பிஜேபி வடதமிழ்நாட்டில் குறிப்பாக வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் காலூன்ற விடாமல் ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். பிஜேபியோட அலையன்ஸ் வச்சாலும் கூட அன்புமணியால் அதெல்லாம் பண்ணவே முடியாது. வெளிப்படையாக போய் வக்ஃப் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதத்தில் வாக் அவுட் பண்ணி போனவர் அவர். இத்தனைக்கும் வக்ஃப் சட்டத்துக்கு எதிர்த்து பில்லு போடுன்னு ராமதாஸ் சொல்றாரு. அசம்பிளியில தீர்மானம் போடுறாங்க. அப்ப அன்புமணியோட ரோல் முழுக்க முழுக்க பாஜகவை அண்டி இருப்பதாக இருக்கக்கூடிய ரோலா தான் இருக்குது. ராமதாஸ் உடைய லைன் தான் கரெக்ட் எனக்கு தோணுது. இல்ல, ராமதாஸ் இறங்கி போக வேண்டும். கொஞ்சம் பொறுத்து இருந்தா அவருக்கு எல்லாம் அவருக்கு தான் வரப்போகுது. இல்ல சார், இந்த ஒரு வாதத்துல இருக்க பிரச்சனை, ஒரு விஷயத்த கொடுக்காம இருந்து கொடுக்கறதுன்றது ஒண்ணு, கொடுத்துட்டு அதை பறிக்கிறதுன்றது அன்புமணி அவர்களுடைய அந்த கெப்பாசிட்டியை கேள்விக்குறியாக்காதா? அவருக்கு ஒரு அவப்பெயர் கொண்டு வராதா? கட்சிக்காரன் எப்படி மதிப்பான்? அன்புமணியை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நீங்க அன்புமணிக்கு வைக்கல. இல்ல, அன்புமணியினுடைய பார்வையில இப்ப ராமதாஸ் அவர்களுடைய பார்வையில சொல்லுங்க சார். அன்புமணியோட பார்வை, ராமதாஸோட பார்வை எல்லாம் விடுங்க சார். இஷ்யூஸை பேசுங்க. இல்ல, ராமதாஸ் அவர்களுடைய சார் இஷ்யூஸை பேசுங்க. இஷ்யூஸ் தான் முக்கியம், தனிநபர்கள் இல்ல. நான் இந்த காரணங்களை அடுக்கிறேன். வக்ஃப் சட்டத்துல அன்புமணி பண்ண துரோகத்துக்கு என்ன பேரு?
அது கட்சியோட நலனுக்கு எதிரானதுங்க. உங்க கட்சி அசெம்பிளில ரெசல்யூஷன்ல எதிர்த்து வக்ஃப் சட்டத்துக்கு எதிரா கொண்டு வரப்பட்ட தீர்மானத்த 5 பாமக எம்எல்ஏக்கள் ஆதரிச்சு ஓட்டு போடுறாங்க. ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு, வக்ஃப் சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்னு. ஆனாரப்பட்ட அதிமுக அதுக்கு 10 நாள் பொறுத்து பிஜேபியோட அலையன்ஸ் சேர்ந்த அதிமுகவே எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. ஆனா அன்னைக்கு வாக் அவுட் பண்ணி போனவர் இந்த அன்புமணி. இதுவரைக்கும் மோடி பவருக்கு வந்ததிலிருந்து இந்த 11 வருஷத்துல முக்கியமான எல்லா இஷ்யூலயும் ஒரு பிஜேபி சார்பு நிலையில தான் இருந்திருக்காரு. கட்சி ஸ்டாண்ட் ஒண்ணு, அவரோட ஸ்டாண்ட் ஒண்ணுங்க. இவர் எப்படி தலைவரா இருக்க முடியும்? அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு ராமதாஸ் சொல்றது ஓரளவுக்கு உண்மைதான். நான் சொல்றது இஷ்யூஸ்ல அவரோட ஸ்டாண்டை வச்சு அவர் தப்பு பண்றாருன்னு சொல்றேன். அவர் சரியில்லைன்னு சொல்றேன். நீங்க தனிநபர்ன்ற முறையில் அவருக்கு கொடுத்தாங்க, புடுங்கினாங்க. அவருக்கு என்ன அவரை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அவர் தன்னை காப்பாத்திப்பாரு. அல்ல நீங்க எப்படி ஆர்கியூ பண்ணுங்க என்கிட்ட. அவர் வக்ஃப் சட்டத்தை ஏன் வாக் அவுட் பண்ணி போனாரு? அவர் ஸ்டாண்ட் எல்லாம் என்ன? பொலிட்டிக்கலி அவர் எப்படி கரெக்டா இருக்காருன்னு ஏதாவது 4-5 இஷ்யூவை வச்சு பேசுங்க. அதை பேசாம தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு பதவி கொடுக்கறதும் புடுங்கிறதும் அந்த கட்சியோட உள்விவகாரம். அதை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் ராமதாஸை சப்போர்ட் பண்றேன்னா ஓரளவுக்கு இன்னைக்கு பிஜேபியை எதிர்த்து நிற்கிறாரு. அவரு பிஜேபியோட போனாலுமே முக்கியமான இஷ்யூஸ்ல வக்ஃப் சட்டம் மாதிரியான விஷயங்களை எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எதிர்த்து அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுறாங்க. பார்லிமெண்ட்ல போய் ஓட்டு போடுறான் மகனேன்னு சொல்றாரு. மகன் கேட்கல. 1. 2வது, லாங் டேர்ம்ல வன்னியர் சமூகத்தினர் மத்தியில் ஆர்எஸ்எஸ் வேரூன்ற விடாமல் ராமதாஸ் ஒரு தடுப்பு சுவரா, ஷாக் அப்சர்வரா, இடிதாங்கியா இருந்துகிட்டு இருக்காருன்றதான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தான் நான் ராமதாஸ் இந்த 2 பேர் சண்டையில ராமதாஸ் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நான் கருதுறேனே ஒழிய, மற்றபடி வேற அப்பா மகன் சண்டை உள்ளலாம் நம்ம போகவும் முடியாது. தலைவர் பதவிக்கு அவர் தகுதி இருக்கிறா இல்லையான்றதை பற்றிலாம் நம்ம பேச முடியாது. கொடுக்குறவருக்கு எடுத்துக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு. அப்படிதான் இதை பார்க்கணும். லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவங்களோட பாலிடிக்ஸ் அப்பட்டமா பாஜக காலடியில போய் பாமகவை வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சரண்டரா இருக்காரு அன்புமணி. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓரளவு அதை மீட்டெடுக்கணும்னு ராமதாஸ் பாக்குறாரு. அது முடியாது போல இருக்குது. இப்போதைக்கு இந்த சண்டை கொஞ்ச நாள் ஓடும். எலெக்ஷனுக்கு முன்னால சரி செய்யப்படும் தான் நான் நம்புறேன். இல்ல, நீங்க கடந்த நம்முடைய நேர்காணல் சொன்னீங்க, பாமகவின் அந்த அரசியல் இந்துத்துவ அந்த ஆர்எஸ்எஸ் சாயம்பட்ட அரசியலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வன்னிய இளைஞர்கள் தெரிந்தோ தெரியாம போகாம அவர் தடுக்கிறாருன்னு ராமதாஸ் அவர்களா? ஆமா, இவ்வளவு நேரம் அதை தான் நான் சொல்றேன். ராமதாஸ் அவர்கள் கடந்த காலங்கள்ல நிறைய சாதிய ரீதியில நிறைய கருத்துக்களை அவரே பேசியிருக்காருல்ல. இல்லைங்க, நான் என்ன சொன்ன நல்ல பாயிண்ட பிடிச்சிங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆர்எஸ்எஸ் வட தமிழகத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூகமான வன்னியர் சமூகத்தினர் மத்தியில் ஆர்எஸ்எஸ் வேரூன்றாமல் ராமதாஸ் ஒரு ஷாக் அப்சர்வரா இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். உங்க பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பேசும்பொழுது நம்முடைய சமூகத்து இளைஞர்கள் ஆர்எஸ்எஸ் பக்கம் பிஜேபி பக்கம் போயிட்டு இருக்காங்க, நம்ம தடுத்து நிறுத்தணும்னு அவர் சொன்னாரு. அது உண்மையும் கூட. அவர் ஒரு விதத்துல பிஜேபியோட அலையன்ஸ்ல இருந்தா கூட அவர் ஒரு விதமான ஷாக் அப்சர்வரா, தீவிர இந்துத்துவா தமிழ்நாட்டில் குறிப்பாக வன்னிய இளைஞர்கள் மத்தியில் வேரூன்றாமல் ராமதாஸ் ஒரு அரணாக இருந்து கொண்டிருக்கிறார், ஒரு ஷாக் அப்சர்வராக இருந்து கொண்டிருக்கிறார், இடிதாங்கியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் பிஜேபியோட எலக்ட்ரல் அலையன்ஸ் வைக்கலாம், அது வேற. ஆனா ஹிந்துத்துவா தமிழ்நாட்டில் இந்தியா பூரா பெரும்பான்மை ஜாதிகள் மத்தியில் அவர்கள் காலூன்றியது என்பது எப்படி என்று உங்களுக்கு புரிந்தால் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இப்போ கவுண்டர்கள் மத்தியிலோ, தேவர் சமூகத்தினர் மத்தியிலோ, மற்ற சமூகத்தினர் மத்தியிலோ வேரூன்றுவதை விட வன்னியர் சமூகத்தினர் மத்தியில் வேரூன்றுவது தமிழ்நாட்டின் சமூக அமைதிக்கு ஆபத்தானது என்று நான் பார்க்கிறேன். ஏனெனில் இவர்கள் சாதிய ரீதியாக ஒரு அரசியல் அணியாக கடந்த 40 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வன்னியர் கம்யூனிட்டிக்குள்ள ஹிந்துத்வாவோட ரோல் வருதுன்னா, ஆர்எஸ்எஸோட ரோல் வருதுன்னா, அந்த ஆபத்தை அவரே உணர்ந்து பேசியிருக்கார். அது மிகப்பெரிய ஆபத்து. அவர் அதை தடுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இல்ல, இதுல எனக்கு ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். ராமதாஸ் அவர்கள் பேசுகிற அல்லது செய்ததாக சொல்லப்படுகிற சாதி அரசியலுக்கும் ஆர்எஸ்எஸ் செய்கிற அந்த மதவாத அரசியலுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன? இல்ல, ரொம்ப தவறான பார்வை. சாதி அரசியல் எல்லா ஊர்லயுமே இருக்குது. அதோட அடுத்த கட்ட மதவாத அரசியல், அதை நான் ஒத்துக்கிறேன். சுயசாதி பெருமை என்பது என்னைக்குமே ஹிந்துத்துவாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானதுன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா ஒரு வேறுபாடு இருக்குது. சாதி அரசியலுக்கும் மத அரசியலுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாதி அமைப்புகள் திமுக கூட்டணியிலும் தான் இருக்காங்க. ஆனா அவங்க வெளிப்படையா பிஜேபியோட போய் ஐக்கியம் ஆகுறாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தானது. நீங்க கேட்கறது ஓரளவு சரியான கேள்விதான். நான் கடந்த முறை உங்களுக்கு கொடுத்த பேட்டியில் கூட பழைய வீடியோஸ் எடுத்து பார்க்கலாம். நான் வேறு சிலருக்கு கொடுத்தது, குறிப்பா உங்களுக்கு கொடுத்ததுலையுமே சுயசாதி பெருமை எப்பயுமே ஹிந்துத்துவாவுக்கு நெருக்கமானது. அதனால அவங்க சாதி சங்கங்களை ரொம்ப ஊக்குவிப்பாங்க. சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய காரியங்களை செய்வாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாம் அப்படிதான் 2014 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கையில் எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி சாதி அரசியல் பண்ணிக்கிட்டு பிஜேபிக்கு எதிரான கூட்டணியில் பாமக இருக்கும்போது
ஒரு பெரிய அளவில் ஆபத்துக்கள் கிடையாது சமூக கொந்தளிப்பு. ஆனால் வெளிப்படையாகவே அவங்க பிஜேபியோட போய் ஐக்கியமாகறாங்கன்னா அதில் ஆபத்துக்கள் நிரம்ப இருக்குது. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறது ஓரளவு உண்மை. இந்த சாதிய பெருமைகள் தான் பிறகு போய் வெளிப்படையான ஹிந்துத்துவாவாக மாறுது. ஆனால் ஹிந்துத்துவாவுக்கும் சாதி அரசியலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நம்ம மறந்துட்டு ரெண்டுமே ஒன்று என்று சொல்வது ரொம்ப தவறானது. அது இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அவர் கடந்த பல ஆண்டுகளாக வட தமிழ்நாட்டில் ஹிந்துத்துவா காலூன்றாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். அதையும் மீறி அந்த இளைஞர்கள் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப ஷார்ப்பான ரொம்ப கூர்த்த அரசியல் மதி கொண்டவர் டாக்டர் ராமதாஸ். அது அவரே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு கூட்டத்திலே வெளிப்படையாக பேசினார். நம்முடைய இளைஞர்கள் பிஜேபி பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் அங்கே ரொம்ப வேலை செய்கிறாங்க. வட தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சத்தம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தான் ராமதாஸுடைய ரோல் எவ்வளோ முக்கியம்னு தெரியும். அன்புமணிக்கு அந்த மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லை. அவர் வெளிப்படையாக பிஜேபி ஆர்எஸ்எஸோட தான் இருக்கார் அவர். ஆகவே இந்த நுட்பமான ஒரு நூலிழையில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொண்டால் அன்புமணி ராமதாஸ் சண்டையில் ராமதாஸ் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொரு கூடுதல் புரிதலுக்காக ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி குறித்து அக்கறை எடுத்து பேசுவார். பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக கொண்டு இருக்கிறார். இவ்வளவும் இருந்து சுயசாதி பெருமையை பேச வேண்டிய நிர்பந்தம் ராமதாஸுக்கு இது ரொம்ப லார்ஜர் கொஸ்டின். அவரோட வீட்டில் இருக்குல்ல தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள மார்க்ஸோட சிலை இருக்கு. இந்த முரண்பாட்டை எங்க போய் அடிச்சுப்பீங்க? 2007 இன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் து. ராஜா அவர்கள் தான் அந்த சிலையை அப்போ இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிலையை திறந்து வைக்கிறார். எல்லாரும் யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்காங்க. 2007 கார்ல் மார்க்ஸ் சிலையை ராமதாஸ் வசிக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள து. ராஜா திறந்து வைக்கிறார். இன்னொரு பக்கம் தலித்துகளுக்கு எதிரான கூட்டமைப்பை கட்டுறாரு ராமதாஸ். இந்த கொடுமையை எங்கேயாவது பார்ப்பீங்களா? இல்ல அரசியலுக்காக சுயசாதி பெருமையை கையில் எடுக்கிறாரா? இல்ல, அதை தாண்டி அவருக்கு சாதிய உணர்வும் உண்டு. தான் சாதிக்கார மேல வரணுன்ற உண்மையான எண்ணமும் உண்டு. அதையும் நான் பதிவு பண்ணேன். ரெண்டுமே ரொம்ப முரண்பாடா இருக்க. அதுதான் வாழ்க்கை. நீங்க கரெக்ட். அதாவது தான் சாதிக்காரன் இப்படி இருக்கானே, ரொம்ப கஞ்சி குடிக்க கூட இல்லாம இருக்கானே, ஓட்டாண்டியா இருக்கானே, இந்த வருத்தமும் சாதிக்காரனை உய்விக்கணும், சாதிக்கு ஏதாவது செய்யணுன்ற உண்மையான எண்ணமும் அவருக்கு உண்டு. ஆரம்ப கட்டங்களில் அது தலித்துகளுக்குமான ஒரு உறவு பாலமாக தான் அவர் இருந்தார். தமிழ் குடிதாங்கெல்லாம் அவருக்கு திரும்ப பேர் கொடுத்துருக்கார். நம்ம நிறையாவே அதை பற்றி பேசியிருக்கோம். 98 முதல்ல மத்தியில் ஆட்சியில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தப்போ தான் ஜாதிக்காரனை மந்திரி ஆக்காமல் தலித் எழில்மலையை தான் மந்திரி ஆக்கினார் அவர். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சமூக பார்வை இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வன்னியர்களுக்காக போராடக்கூடிய அதே நேரத்தில் தலித் ஒற்றுமைக்காகவும் தான் அவர் ஆரம்ப கட்டங்களில் போராடினார். பிற்பாடு அவருடைய பாதை மாற ஆரம்பித்தது. முழுக்க அவர் சாதி அரசியலை கையில் எடுத்தார். அவருக்கு தன் சாதி மீது பற்று உண்டு. தன் சாதியை சார்ந்தவர்கள் மேலே வர வேண்டும் என்ற உண்மையான எண்ணமும் அவருக்கு உண்டு. அவர் நிறைய செஞ்சிருக்காரு அந்த ஜாதிக்குன்னு தான் நான் பார்க்குறேன். தவறுகள் இருந்தாலுமே கூட 20% இடஒதுக்கீடு, அப்புறம் நிறைய இளைஞர்கள், வன்னி இளைஞர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் படித்து மேலே வரத்துக்கு அவங்களுடைய ப்ரொஃபைலே மாறுவதற்கு கடந்த 40 ஆண்டுகளில் அவருடைய பங்களிப்பு என்பது மறுக்க முடியாது. வன்னியர் சமூகத்தினருடைய ஏற்றத்துக்கு உண்மையிலே ராமதாஸ் பங்களித்திருக்கிறார் என்பதை நான் மறுக்கவில்லை. பட் ஆஃப் லேட் அது ரொம்ப குறுகிய நலன் கொண்டதாக, அதாவது குறுகிய சாதி வெறி மட்டும் இல்லாமல் தலித் எதிர்ப்பு என்பதை தாண்டி குடும்பம் சார்ந்ததாக மாறும் பொழுது மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வருது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கலை. அவர் ஒன்றுமே செய்யலை. அவர் முழுக்க வெறும் அரசியல்வாதி என்றெல்லாம் நான் என்றுமே சொல்லவில்லை. அவர் தன்னுடைய சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு, வன்னியர் சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு அவர் நிரம்பவே பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், வன்னியர் இளைஞர்கள், இளம் பெண்கள் படித்து உயர் பதவிகளில் வருவதற்கும் தொழில் முனைவோர்களாக ஆவதற்கும் ராமதாஸ் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். இது எல்லாத்தையும் விட இதற்கு இணையான அளவு முக்கியம். மற்ற கட்சிகளில் குறிப்பாக திமுக, அதிமுகவில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அமைச்சரவையிலும் கட்சி பொறுப்புகளிலும் கிடைப்பதற்கு ராமதாஸ் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். இதெல்லாம் கடந்த 40 ஆண்டுகள் அவருடைய பங்களிப்பு. இப்போ கடந்த 4-5 ஆண்டுகளாக மகன் தலையெடுத்த பிறகு மகன் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையும் வந்துடுச்சு. கலைஞர் குடும்பம் மாதிரி அதிகார மையங்களும் நிரம்ப வந்துடுச்சு. வெறும் அன்புமணி மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு 5-6 அதிகார மையங்கள் உள்ளே இருக்குது. அவங்கள சமாளிப்பதில் வந்த சிக்கல், அன்புமணி மற்றவர்களை அரவணைத்து போக மறுப்பது, இதுதான் இந்த சிக்கலை ஒழிய சித்தாந்த ரீதியாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிஜேபியோட தான் போகிறாங்க. பாஜக இதில் என்ன ரோலை ப்ளே பண்ண, அதாவது பிரச்சனையை தீர்த்து வைத்து பாமக நம்ம கூட்டணியில வலுவான கட்சியா இருக்கணும்னு நினைக்குமா, அல்லது உள்ள புகுந்து அந்த பவரை கண்ட்ரோல்ல எடுத்து அதுக்குள்ள அரசியல் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்? நல்ல கேள்வி. அதாவது 26 தேர்தலில் பாமகவை தங்கள் கூட்டணியில் வைத்துக்கொள்ள பாஜக எல்லா வேலைகளையும் செய்யும். இந்த பிரச்சனையை அமித்ஷா தீர்த்து வைப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா பாமகவும் இல்லை, அல்லது பாமக உடஞ்சு 2ஆ போய் அலையன்ஸ் இல்லாமல் போச்சுன்னா, இப்போ ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகல, பாமகவும் இல்லைன்னா அது இன்னும் மோசமாக போயிடும். அதனால் ஒன்றுபட்ட பாமகவை ஒரு உறுதி செய்வார்கள் தேர்தலுக்காக. பட் தேர்தல் காலத்துக்கு பிறகு கண்டிப்பாக பாமக உள்ள வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுக்கத்தான் பாஜக பார்க்கும்.
டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு கண்டிப்பாக பாஜகவை நோக்கி, இந்துத்துவாவை நோக்கி பாமக வெகு விரைவாக நகரும் தான் நான் பார்க்குறேன். இந்த எலெக்ஷன்ல இப்ப அப்பா மகன் சண்டையால காம்ப்ரமைஸ் வரும். ஆனாலும் ஓரளவு சேதாரம் அந்த கட்சிக்கு இருக்கும். விஜய் பக்கம் அந்த கட்சி வாக்குகள் நகர்வதற்கு பெரிய அளவுல வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் நான் இத பார்க்குறேன். இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா தீர்த்து வைப்பாருன்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இதை எப்படி தீர்க்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு லாங் ரோப் குடுக்குறாங்க. நாள் இருக்குது. இன்னும் 10 மாசம் இருக்குது. பிஜேபி பண்ண தப்பு அவசரமா மதுரைக்கு அமித்ஷா வரும்போதே போய் அன்புமணிய மேடையில ஏத்தணும், ராமதாஸை ஏத்தணும். இதெல்லாம் அவங்க பண்ண தப்பு. இதுக்கு தான் குருமூர்த்தி அனுப்புனதெல்லாம். அதெல்லாம் விளங்கலன்னு தெரிஞ்சோன்னா அவங்க இப்ப எனக்கு ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நாள் இருக்குது. இன்னும் 10 மாசம் இருக்குது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பாமகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்யப்படும் நான் நம்புறேன். இவங்களுக்கும் வேற வழி கிடையாது. இவர் பிரச்சனை மகனோடங்க, பிஜேபியோடயோ, ஆர்எஸ்எஸ் ஓடயோ கிடையாது. இவர் இன்னமும் பிஜேபி எடுத்து ஒரு வார்த்தை பேசல. இன்னைக்கு தேசிய அளவில் நடக்கக்கூடிய எந்த சம்பவங்கள், விலைவாசி உயர்வு, மோடி அரசாங்கத்தோட அப்பட்டமான ஜனநாயக படுகொலைகள், இதை பற்றியெல்லாம் ஏதாவது வாய் திறந்திருக்காரா ராமதாஸ்? புள்ளிங்க வாய் திறக்கலாம், அப்பாவும் வாய் திறக்கலாம். அப்புறம் என்ன? சரி செய்யப்படும். இந்த பிரச்சனையை அமித்ஷா சரி செய்வார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி சார்.